சுதா, அந்த கண்ணாடியை கழட்டிட்டு இந்த டைலாக்க சொல்லு பாப்போம். கண்ணு ரெண்டு நொல்ல சரியா தெரிய மாட்டேங்குதானே அந்த சோடா புட்டி கண்ணாடியை போட்டுட்டு அலையுத. அம்மா சொல்லுது கரெக்டு தான். அங்க எங்கன்னு பறக்க பார்த்துட்டு எங்கேயும் விழுந்துட்டு பேராதட்டி. நல்ல கீழே மேல பார்த்து நட. சரி சரி விடுங்க ரெண்டு பேரும். உங்க ரெண்டு பேரையும் பேசக்கூடாதுன்னு இருக்கும்ல. எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்க? பேசினாலே சண்டையில தான் போய் முடியுது. நீ சின்ன தம்பிட்ட மட்டும் பேசடி, அந்த எருமை கிட்ட பேசாத. ஆமாக்கா, அண்ணே அவன் கூட சேராத. நீ வா, நான் உன்னை பத்திரமா கூட்டி போறேன். கூட்டு போல கூட்டு போ. நேத்து பிறந்த முளையா மட்டும் உன்னைய பத்திரமா கூட்டு போதான். பார்த்து போமா. போடா பைத்தியம். என் தம்பி என் மேல உள்ள பாசத்துல சொல்லுனா. நாங்க போறோம். என்ன போயிட்டு வரட்டுமா? சரி சரி. மேல் தெருவோடி போறியா இல்ல இந்த சைடோடி போறியா? டீ பிள்ளையார் கோயிலோடி. ஏமா மேல் தெருவோடி தான் போணும். லதா வருவாள, அவளை கூட்டிட்டு அப்படியே போயிருவேன். போற வழியில தம்பியை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே நான் போயிருவேன். ஏட்டி உனக்கு விஷயம் தெரியாதா? லதா பிள்ளை இன்னைக்கு வராதுன்னு நினைக்கேன் காலேஜுக்கு. என்னம்மா என்ன சொல்லுதா? ஆமாட்டி, அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு பூ வைக்க வராங்களாம். அவ அம்மா யாரையோ சம்மந்தம் பேசி முடிச்சிருக்கும் போல. அதனால காலையில பிளாக் ஏத்த தான் சொன்னா. அதனால அந்த பிள்ளை வர மாட்டா. நீ அந்த சைடு பிள்ளையார் தெருவோடியே போயிருந்தியா? என்னம்மா என்ன சொல்லுங்க? உண்மையாவா? அவ வீட்டுக்கு பூ வச்சு வராங்களோ மாப்பிள்ளை வீட்டுல இருந்து? ஆமால. என்னல நீ எனத்துக்குள்ள இப்படி சாக்காவுத? அங்க சுவிட்ச் போட்டா இப்ப இங்க பல்ப் எரியுது போலயா? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் கேட்டேன். அந்த பிள்ளை காலேஜ் தானே படிக்கிய, அதுக்குள்ள என்ன அவசரம் மாப்பிள்ளை பக்கம் வராங்க இப்போ? அவ ஆத்தாக்காரிய பத்தி தெரியாதால? அவ எப்படிப்பட்டவா? ஏதோ நல்ல கில்ல இடம் வந்திருக்கும்னு நினைக்கேன். பணக்காரவும் நினைக்கேன்ல. அதான் அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவளும் அங்கே செட்டில் ஆயிடலாம்னு நினைச்சிருப்பா. யாரு கண்டா? நம்மளுக்கு என்னத்துக்கு அவ வீட்டு விஷயம். நீ கிளம்பல காலேஜுக்கு நேரம் அவளையா? கிளம்புதேம்மா. ஐயோ பாவம் இல்லாதா. அவ என்னைய வேற லவ் பண்ணுதேன்னு சொன்னா. அது வேற என் மண்டையிலேயே ஓடிக்கிட்டு இருக்கு. தனுஷ்ட இன்னைக்கு இத பத்தி பேசி என்ன செய்யன்னு கேட்கணும். சரி சரி டி, கிளம்பு. நேரம் ஆயிரப்போது. பேசினா பேசிக்கிட்டே இருக்கா. நான் நீ கிளம்புனதும் அம்மாவும் கிளம்பி போகணும். அந்த புஜி மாத்திக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். எடுத்து வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரணும். சரிம்மா சரி. நாங்க சாகர வர்றதுக்குள்ள வந்துருவியா வீட்டுக்கு? ஏட்டி, அவ வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கதாண்டி போறேன். அவ வீட்ல ஒண்ணும் தங்க போறது இல்ல. அதெல்லாம் கொடுத்துட்டு 1 மணி நேரத்துல வந்துருவேன். அப்ப சரி வாரேனா? தம்பி பைய கையில வச்சுக்கொன்னா அங்க ஸ்கூல் கிட்ட போய் அவன்கிட்ட கொடு. சரி சரி, எனக்கு தெரியும். என்ன சொன்னாலும் தெரியும்ன்றவா. இந்த தெரியும்னு சொல்லுத மட்டும் நல்லா படிச்சு வச்சிருக்காமா. ஏம்மா அப்ப நானும் கிளம்புதேன். ஏல பேக் உலங்க. அத கையில வச்சிருக்கோம்ல, இந்த ஒரு புக்கு தான் இன்னைக்கு வேணும். ஏல ஒரு புக்க கொண்டு போய் என்னலாம் படிப்ப? உனக்கு அம்பட்டு பீஸ கட்டி படிக்க வைக்க ஒத்த புக்க கொண்டுட்டு காலேஜுக்கு போறானே. இந்த அநியாயத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? இதுவுமே தேவையில்லைதான். சரி சும்மா போனா ஒரு மாதிரி இருக்குமேன்னு ஒரு புக்கை எடுத்துட்டு போறேன். நீ படிக்கியா என்னன்னு தெரிய மாட்டேங்கிற. ஸ்கூலுனா கழுத பெயிலாக்கியாவது போடுவாங்க. காலேஜ்ல எக்ஸாம் எழுதியா இல்ல எத்தனை இது பெயிலாய் கிடக்குன்னு தெரிய மாட்டேங்க. அதையும் சொல்ல மாட்டேங்க. ஒரு நாள் காலேஜுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும் போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒரு பேப்பர்ல நம்ம பெயில் ஆனாலும் அடுத்த செமஸ்டர்ல எழுதி கிளியர் பண்ணிக்கிடலாம். காலேஜ்னா அப்படிதான் இருக்கும். இவன் என்னன்னு படிச்சு என்னன்னு வேலைக்கு போய் என்னைய காப்பாத்த போறான்னு தெரியல. அதெல்லாம் உன்னை காப்பாத்துவேன். நான் மட்டும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு உன்னை ராணி மாதிரி வச்சிருப்பேன் பாரு. இவ ஐயா என்னை ராணி மாதிரி வச்சிருந்து 2ஆ போயிட்டு, நீ வச்சிருந்ததான் எனக்கு 3ஆ போகுது. போல போ. படிச்சு நல்ல வேலைக்கு போய் உன் குடும்பம் உன் பிள்ளை குட்டின்னு காப்பாத்தினாலே எனக்கு சந்தோஷம் தான். நீ வேணா பாருமா, ஒரு நாள் நீ வாய பொழந்து என் மவனா இப்படி பண்ணா நீ சொல்லுத அளவுக்கு நான் ஆக்குதேன். நல்லதா நடந்தா சரிதான். என்னைய எங்கேயும் கேவலப்படுத்தி வாய பொழந்து என் மவனான்னு கேட்க வைக்காம இருந்தா சரிதான். எங்க போயிட்டானா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டான். சரி, நம்ம அந்த டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோமே, அதை கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். ஏக்க போமாங்க. ஏட்டி வா. நானே இப்பதான் வீட்டை பூட்டிட்டு கீழே இறங்குதேன். கரெக்டா வார நீயும். ஆமாக்கா, உங்க பிள்ளைலிங் கூடி போச்சுல, அதை பார்த்துட்டு
என்கிட்ட சொன்னா சாப்பாடு வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், வீடை இப்படி திறந்து வச்சுட்டு இருக்க, கதவை டாப்பா போட்டுட்டு படுத்துக்கலாம்ல. அது ஒண்ணு இல்ல ராம், இப்பதான் கிளம்பி ஆபீஸ் போனா, அதை சொல்லிட்டு தான் போனா. இந்த அத்தனை உனக்கு சாப்பாடு கொண்டாரேன்னு சொல்லிருக்கா ஒண்ணு. அடடே அப்படியா? ஆமாதே, எதுக்குதே உங்களுக்கு வேலை இதெல்லாம்? நான் பாத்துக்கிடுவேன் என்னன்னாலும். ஐயோ பாவம், மெனக்கேட்ட அங்க இருந்து இங்க வரைக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களாக்கும். இருக்கட்டும்ல, வாயு வயிறுமா இருக்க, கொஞ்சம் நல்லா சாப்பிட வேண்டாமா? உட்காரு நீ முதல்ல. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, அப்பளதான் ஒரு மாதிரி இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் உட்கார்ந்தே இரு. இந்த சாப்பாடு இருக்கு பாரு, கொஞ்சம் இட்லி ஊத்தி இருக்கேன், தோசையும் ஒண்ணு வச்சிருக்கேன், வரப்பில்லாம சட்னி அரைச்சிருக்கேன். கொஞ்சம் உனக்கு வாந்தி கிந்தி எடுத்து தொண்டை ஒரு மாதிரி இருந்தாலும் காந்தும் பாத்தியா, அதனால வரப்பில்லாம கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன், கொஞ்சம் வச்சு தின்னு பாரு. என்ன ஆட்டுதே ஆட்டு, நீங்க இருங்களே, கொஞ்சம் காபி போட்டு வரட்டுமா? வேண்டாமா வேண்டாம், எங்களுக்கு அங்க வேலை கிடக்கு. சரி அதான் வந்து வாத்து வந்துட்டு ஒரு எட்டி இதை கொடுத்துட்டு போயிடலான்னு தான் வந்தோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களேன் தே. இன்னொரு நாள் வாரோன்னு எனக்கு ஒண்ணும் இல்ல, இந்த பிளாக்கி வீட்ல விருந்தாள்லாம் வாராவலாம், அதனால அவ போய் சமையல் கிமையல் பண்ணுவா. சரியா வாரோம், நீ உடம்ப பார்த்துட்டு எது ஒண்ணு போன போட்டு சொல்லு, என்ன நான் கொண்டு வந்து தாரேன். மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா போட்டியாமா? போட்டதே போட்டுட்டு எல்லாத்தையும் மறக்காம எல்லாத்தையும் போட்டுருன்னு. ஆட்டுதே ஆட்டு. ஏடி எல்லாம் வாங்கிட்டியா? ஆமாக்கா வாங்கிட்டேன், நல்ல வேளை இந்த நெய்யை வாங்குனீங்க ஞாபகப்படுத்துனீங்க. அதுவும் 10 ரூபாய் பாக்கெட் 2 வாங்கி போட்டுட்டு அவ்வளவுதான்க்கா. ஏடி நல்ல ஞாபகப்படுத்தி பாரு, பாயசத்துக்கு போட முந்திரி பருப்பு அண்டி பருப்பு எல்லாம் வீட்ல இருக்கா? இல்லைன்னா ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் பாக்கெட் ஒண்ணு வாங்கி போட்டுக்கோ, ஒய்யாம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு கிடக்காத. ஏக்கா அதெல்லாம் இருக்கு, எங்க அத்தை தான் டப்பா டப்பாவா இந்த முந்திரி அது இது வாங்கி வச்சு திங்க, அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்து போட்டுக்கிடுவேன். நெய் தான் இல்ல, நல்ல வேளை நீங்க நெய் ஞாபகப்படுத்தீங்களா? நெய் ஜவ்வரிசி அதுக்கப்புறம் அந்த சேமியா, அவ்வளவுதான்க்கா, வேற ஒண்ணும் இல்ல. பாயாசம் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குக்கா. என்னது பாயாசமா? இது யாரு லட்டு பைத்தியம் நீதானாட்டி? எதுக்கு இந்த கத்து கத்துற? என்னைய விட்டுட்டு 2 பேரும் கடைக்கு வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம பாயாசம் பண்றதுக்கு வேற நீ எல்லாம் வாங்கியிருக்கிய. என்ன விஷயம், என்ன ஏதுன்னு சொல்லுங்க முதல்ல எனக்கு. ஆமா, இவ பெரிய கலெக்டர்மா, இவட்ட முதல்ல எல்லாம் சொல்லிட்டு தான் நாங்க எல்லாம் செய்யணும் பாரு. ஏட்டி அதுல எனக்கு வாங்கிட்டு எங்க வீட்டுக்கு நம்ம ஒண்ணு பண்ணி திங்கிறதுக்கு இல்ல. ஆமாடி ஆமா, நான் ஒண்ணு வாங்கலடி, நான் காசே எடுத்துட்டு வரல, பிளாக்கி தான் வாங்கியிருக்கா. அது எப்படி நீ பாயாசம் செய்வ எனக்கு சொல்லாம குடுக்காம? உனக்கு வயித்தாலலாட்டி போவும். ஏடி பைத்தியம் லட்டு, நான் இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலடி, அதுக்குள்ள உனக்கு வயித்தால போவுன்னு சாவெல்லாம் விடுத பாத்தியாடி? செஞ்சதுக்கு அப்புறம் வேணா நான் தாரேன்டி. அம்மா இவளெல்லாம் வச்சு என்ன செய்யதுக்கு? நீ தரலனாலும் நான் வீட்ல திருடி குடிச்சிருவேன், அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. என்ன விஷயம் டீ, எதுக்கு பாயாசம் பண்ணுத? உங்க அத்தை போய் சேர்ந்துட்டாட்டி. செருப்பு பிஞ்சிரும் எருவ மாடு, யார பார்த்து ஐயோ பாவம், அது எனக்கு பிடிக்காது, அதுக்குன்னு அது போகணும்னு நான் நினைக்க மாட்டேன், இருந்துட்டு போகுது. அப்பா இந்த கொடுமைப்படுத்த மாமியா கிடைச்சே நீ இந்த பேச்சு பேச, உனக்கெல்லாம் நல்ல மாமியா கிடைச்சதோ? தெரியும் வாய மூடு. ஏடி நாடு ரோட்ல வச்சு சண்டை போடாதீடி ரெண்டரும். பாருங்க அந்த பைக்கிட்ட பின்ன. சரி சரி, என்ன விஷயம், எதுக்கு பாயசம் பண்ணுதுன்னு முதல்ல நீ சொல்லு. வேற ஒண்ணுலடி, என் நாத்தனார் இருக்கல்ல, அவளுக்கு பூ வைக்க வராங்க, அதான் என் அத்தை பாயசம் பண்ணனும் எல்லாம் வாங்கிட்டு வந்து வையின்னு சொல்லிச்சு, அதான் வாங்க வந்தேன். அடடே, ஆனா நீ அன்னைக்கு சொன்னலாட்டி அந்த பிள்ளை. நீலாம்பரி அக்கா இதுக்கு வாய மூடிட்டு எருமை. ஐயோ, இந்த அக்கா மாவட தானே அந்த பிள்ளை லவ் பண்ணுதுன்னு சொன்னா, அந்த ஓனர் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு. ஏன்ட்ட போய் இவ இந்த உண்மையெல்லாம் சொல்லுவாளா? என்னத்தை செய்யணும். சரி சரி சரி, பாயாசம் வைய, கூட ஒரு அண்டால சேர்த்து வைட்டி, நானும் வந்து குடிக்கேன். வைக்க வைக்க உனக்கு ஒரு ரெண்டா பத்துமாமா? ஏடி என்ன அவ ஏதோ சொல்ல வந்தா, நீ இங்க இருந்து கண்ணை காமிக்க, எனக்கு தெரியாம எனக்கு மறக்கலாடி ரெண்டரும் சேர்ந்து. சேச்சே, அது ஒண்ணும் இல்லக்கா, உங்ககிட்ட சொல்லாம மறப்போமா? அது நேரம் வந்தா உங்களுக்கே தெரியும். என்னடி சொல்லுத? ஒண்ணு இல்லக்கா, இந்த லட்டு பைத்தியம் மண்டை அப்பப்ப கரண்ட் எதையாவது வளர்வா, அதான் அவளை வாய மூட சொன்னேன். சரிக்கா வாங்க போவும், நேராவது நான் வேற போய் பாயசம் வைக்கணும், மத்தியானம் சமையலுக்கு மேலே அந்த பிள்ளைக்கு வேற எங்க அத்தை சேலை கட்டு விடினுச்சு, அதெல்லாம் வேற பண்ணணும். ஆட்டு ஆட்டு வா போவும். ஏட்டி ஏட்டி பிளாக்கி, எனக்கு 2 புளிப்பு சாக்லேட் வாங்கி தாட்டி. தூர பேரும் அவளை செத்துருவ,
ஏட்டி அதான் கவர்ல எம்ஆர்பி எழுதிருக்காமலாட்டி அதெல்லாம் பார்த்து அது கேட்க தானே செய்யும். அதுக்கு ரொம்ப டவுட் இருந்தது வையே திரும்ப வந்து இந்த கடையில வந்து எவ்வளவு ஆச்சுன்னு கேட்டு போவோம். பேசாம இரு. அது காசெல்லாம் நான் கையவே வைக்க மாட்டேன். அது ஏதோ வாங்கிட்டு வர சொல்லிச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். அப்பா இருந்தாலும் இவ காசு இருந்தா மட்டும் எடுத்து கையில குடுத்துருவா பாரு. ஏட்டி ஏண்ட காசு இல்லட்டி இல்லன்னா நான் கொடுத்துருவேன். சாக்லேட் தானே டீ வேணும் இல்லன்னா வாங்கிட்டு வா. அவட்ட அப்புறமா நான் கொடுத்துக்கிடுவேன். நீ அமெரிக்கா நீங்க சும்மா கிடக்க கவர் ரெண்டு சாக்லேட்டும் பா அப்புறம் ஒரு அப்பளப்பும் பா பிஸ்கட்டும் பா இப்படி எடுத்து உங்களுக்கு 100 ரூபாய் பாக்கி வச்சிட்டு போயிருவாக்கா. அந்த குருவி கூட ஆச்சி விஷயத்துல பண்ணால மறந்துட்டீங்களா? ஆனா அவ ஏன்டெல்லாம் அப்படி பண்ண மாட்டாடி. நல்லா சொல்லுங்கக்கா இந்த பிளாக்கி பைத்தியத்திட்ட. நான் ஒண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டேனே. அந்த ஆச்சி விஷயத்துல அது நம்ம ஆச்சி குருவி கூட ஆச்சி. அவளுக்கு என்ன பிள்ளைகள் இருக்கா யாரு இருக்கா? நம்ம தானே எல்லாம் அவளை வயசான காலத்துல நம்ம தான் பார்க்கணும். அதனால ஒரு உரிமையில பண்ணேன். எனக்கு தெரியாத நிலம்பரி அக்காவை பத்தி அவளே கஷ்டப்படுதாவோ. அவட்டெல்லாம் அப்படி ஒண்ணு நான் வாங்கி திங்க மாட்டேன்னு. ஆமா ஆமா நீ ரொம்ப நல்லவதான். வா போவோம். ஏட்டி அப்ப வேண்டாமா சாக்லேட்? வேண்டாக்கா வேண்டாம். அதான் நம்மளுக்கு இப்ப பாயாசமே கிடைக்க போதே. கழுத சாக்லேட் கிடக்கு. வாங்கக்கா போவோம். அப்பா உனக்கு கொடுக்காம வேற நாங்க தின்னுட்டோம் வையே எங்களுக்கு வயித்தால தான் போகும். தெரிஞ்சா சரிதான்.